ஒரு பிரயாணம் சென்று வந்தாலோ, ஆசைப்பட்டு ஒரு கார உணவை சாப்பிட்டாலோ, ஒரு பிரியாணி சார்ந்த உணவுகளை சாப்பிட்டாலோ, அல்லது ஒரு விருந்துக்கு சென்று வந்தாலோ, மாத விலக்கு காலங்கள்லேயோ மலம் கழிக்கும்போது ஆசன வாயில எரிச்சலும் வலியும் தீராத வலியும் என்னை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த வில்வ இலை, வில்வக்காய், வில்வவோடு, வில்வப்பட்டை, இஞ்சி மற்றும் சோம்பு இந்த 6 பொருட்கள் சேர்ந்த கஷாயம் இந்த ஆசனவாயில் ஏற்படுகின்ற வலிகளையும் வேதனைகளையும் குறிப்பாக கார உணவுகளை சாப்பிடும்போதோ, அசைவ உணவுகளை சாப்பிடும்போதோ, பிரயாண காலத்திற்கு பிறகோ, தூக்கமின்மைக்கு பிறகோ, மாதவிலக்கு காலங்களிலேயோ ஏற்படுகின்ற ஆசனவாய் வலிகளுக்கு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது ஆசனவாய் வீக்கம் இருக்காது, ஏன் பைல்ஸ் கூட இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது ஆசனவாயில் ஒரு வலியும் எரிச்சலும் மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். அதை தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்தாக நம்ம சொல்லலாம். இரத்த மூலம்னு சொல்லுவோம். காலை எழுந்த உடனேயே மலம் கழிக்கும்போது, கழிப்பதற்கு முன்போ அல்லது மலத்துடன் கலந்தோ அல்லது கழித்த பிறகோ 1-2 சொட்டுக்கள் இரத்தம் வெளிவருவதை நாம் பார்க்க முடியும். என்ன முயற்சி செய்தாலுமே இந்த இரத்தப்போக்கு அப்படிங்கிறது நிறுத்த முடியாத நிகழ்வாக இருக்கிறத பார்க்குறோம். சாதாரணமாக 1 சொட்டு, 2 சொட்டு, 3 சொட்டு வரக்கூடிய இரத்தம் திடீரென்று பார்த்தால் வெறும் தண்ணீர் கொட்டுவது போல நிறைய இரத்தமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். பச்சை இரத்தமாக, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கழிவு வெறும் பிளட்டாக போகக்கூடிய ஒரு நிகழ்வும், மலத்துடன் கலந்து போகின்ற நிகழ்வும் கூட நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். இப்போ இது சார்ந்த சிரமங்களை குறைக்க, உதிரப்போக்கோடு இருக்கக்கூடிய இரத்த மூலம் சார்ந்த சிரமங்களை நீக்கக்கூட இந்த வில்வ இலை, வில்வக்காய், வில்வ ஓடு, வில்வப்பட்டை, சோம்பு மற்றும் இஞ்சி கலந்த ஒரு கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம்.